Hello all, welcome back to the channel Ajith Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா UAE ல டிரைவிங் லைசென்ஸ் எப்படி எடுக்கிறது அதுக்கான process என்ன அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கூடவே வந்து நான் எப்படி துபாயில டிரைவிங் லைசென்ஸ் எடுத்தேன் அதுதான எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து அப்படியே ஷேர் பண்றேன் உங்ககிட்ட. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சோ பக்கத்துல இருக்கிற டிரைவிங் ஸ்கூல் போய்ட்டு என்குயரி பண்ணுங்க. சோ டைரக்ட்டா போங்க அப்படி இல்லனா கால் பண்ணி கூட நீங்க கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க போய்ட்டு அந்த டிரைவிங் ஸ்கூல்ல என்குயரி பண்ணினீங்கன்னா அங்க வந்துட்டு எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க டிரைவிங் லைசென்ஸ் கையில வாங்குற வரைக்கும் எவ்வளவு உங்களுக்கு செலவாகும் அப்படின்றத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இன்னும் ஒரு 2-3 ஸ்கூல்ல வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. சோ டோட்டலா வந்துட்டு ஒரு 3-4 ஸ்கூல்ல செலக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த 3-4 ஸ்கூல்லையும் வந்துட்டு என்குயரி பண்ணுங்க. சோ பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. எங்க கம்மியா இருக்கோ அங்க ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல கொஞ்சம் நீங்க சேவ் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூல்ஸ் பொறுத்து பிரைஸ் வந்து வேரி ஆகும். சில ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு சம்மர் ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொஞ்சம் போட்டுருப்பாங்க. சோ நீங்க அந்த ஆஃபர்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4-5 ஸ்கூல் இல்லைனா 3-4 ஸ்கூலாவது வந்து என்கொயரி பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து அந்த ஸ்கூல் வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் மினிமம் வந்துட்டு 10 ஹவர்ஸாவது வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்துலேயே இருந்தால் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வந்து சம்மர்லலாம் நீங்கள் வந்து லைசென்ஸ் போட்டிங்கன்னா எங்கள் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால போயிட்டு வரதில் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் பெட்டர்னு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஒரு ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. சில ஸ்கூல்ஸில் வந்துட்டு பிக்கப் ட்ராப் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பிக்கப் ட்ராப் இருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு பக்கத்துலேயே இருந்ததுன்னா ரொம்பவே பெட்டர். அடுத்து டிரைவிங் லைசென்ஸ் வந்துட்டு எந்த டைமில் போகலான்னு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வின்டர் டைமில் நீங்கள் வந்து டிரைவிங் லைசென்ஸ் போட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும். ஏன்னா போயிட்டு வரதா இருந்தாலும் சரி, அங்கே வந்து டிரைவிங் கிளாஸில் போய்ட்டு நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளாஸ்க்காக. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு வின்டரில் வந்துட்டு நீங்கள் உங்களோட டிரைவிங் கிளாஸை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சம்மரில் வந்துட்டு ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் வெளியில் வெயிட் பண்ணுறதோ போகிறதோ வரதோன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் மெட்ரோ பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி இந்த மாதிரிலாம் போயிட்டு வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஈவன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதா இருந்தால் கூட வெளியில் உள்ளே போயிட்டு வரதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் ஏன்னா வந்துட்டு வின்டரில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் முடிக்கிறதுக்கு வந்துட்டு சம்மர் வந்துடுச்சு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அடுத்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ வேலிட் எமிரேட்ஸ் ஐடி மஸ்ட்டு. அடுத்தது வந்து பாஸ்போர்ட் காப்பி. எமிரேட்ஸ் ஐடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எமிரேட்ஸ் ஐடி அப்படி இல்லைனா டிஜிட்டல் எமிரேட்ஸ் ஐடி ஐசி ஆப் மூலமாக இருந்த எமிரேட்ஸ் ஐடி இருந்தால் போதும். அடுத்து வந்து பாஸ்போர்ட் காப்பி. அடுத்து வந்து ஐ டெஸ்ட் வந்து சில ஸ்கூலில் வந்து அவங்களே எடுத்துருவாங்க. சில ஸ்கூலில் வந்து எடுக்க முடியாத இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் சென்டரில் போயிட்டு ஐ டெஸ்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். உங்களோட நேஷனல் இந்தியன் டிரைவிங் லைசென்ஸ் உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்தியன் டிரைவிங் லைசென்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்துட்டு கம்மியாகும். இந்தியாவில் டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து 2 இயர்ஸ் ஓல்டு ஆயிடுச்சுன்னா அதுக்கு குறிப்பிட்ட கிளாஸஸ் இருக்குது. இதுவே 5 இயர்ஸ் வந்து ஓல்டு உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் அப்படின்னா அதுக்கு கிளாஸஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க. அதை பொறுத்து என்னோட டிரைவிங் லைசென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு இந்தியாவில் எடுத்து. ஸோ இங்கே வந்து அதனால் வந்து எனக்கு 10 கிளாஸஸ் வந்துட்டு அவங்க ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் நான் கொஞ்சம் மணியை வந்து சேவ் பண்ணேன். உங்களோட ஒரிஜினல் இந்தியன் டிரைவிங் லைசென்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் கையில் இல்லைன்னா அப்படி நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்க அப்படி இல்லைனா யாராவது வராங்கன்னா அவங்ககிட்டேருந்து கொடுத்து விட்டு வாங்கி இங்கே டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ டிரைவிங் லைசென்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதில் இங்கிலீஷ் ஆர் அரபிக் அந்த லெட்டரில் இருக்கணும். மற்றபடி வேறு லாங்குவேஜில் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஒரு லெட்டர் வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். சேம் உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம ஊரில் இருந்து ஆர்டிஓ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டரை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதாங்க மெயின் ரெக்குயர்மெண்ட். நீங்கள் சேம் எமிரேட்டில் இருக்கிற டிரைவிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் ரெக்குயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துபாயில் இருக்கிற டிரைவிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து டாக்குமெண்ட் ரெக்குயர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட விசா வந்துட்டு துபாயில் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஷார்ஜாவில். ஸோ ஷார்ஜாவில் நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எமிரேட்ஸ் ஐடி, விசா காப்பி, டெண்டன்சி கான்ட்ராக்ட், ஐ டெஸ்ட் இத்தனை டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்கள் எந்த எமிரேட்டில் உங்களோட விசா இருக்கோ அந்த எமிரேட்லேயே இருக்கிற டிரைவிங் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லா ஸ்கூல் என்கொயரி பண்ணி நீங்கள் ஃபைனலாக ஒரு ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பெட்டர் வந்துட்டு நீங்கள் நேர்லேயே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது பெட்டராக இருக்கும். நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வந்து தெரியும். ஸோ ஸ்கூல்ஸோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா சில ஸ்கூல்ஸ் வந்துட்டு பெரிய மெயின் பிரான்ச் வந்து மெயின் துபாயில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், மெயின் துபாயில் இருக்கும்.
சின்ன பிரான்ச் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போகிற பிரான்ச் வந்து சின்ன பிரான்ச்சாக இருந்ததுன்னா அங்கே வந்து நம்மளோட டிரைவிங் ப்ராக்டிஸ்க்கு இருக்கிற கார்ஸ்லாம் வந்துட்டு கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கூலில் தான் போய் சேர்ந்தேன். எனக்கு டக்குன்னு வந்துட்டு எனக்கு வந்து கிளாஸஸ் கொடுத்தாங்க, டெஸ்ட்டஸ் எல்லாமே வந்து டக்குன்னு கொடுத்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணார். அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு கிளாஸ் கொடுக்கவே வந்துட்டு 1 வீக் 2 வீக், டெஸ்ட்டு கொடுக்கவே வந்துட்டு 1 மந்த் அந்த மாதிரி வந்து டைம் எடுத்தது. அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு 1 மந்த் வந்து டைம் எடுத்தது. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க அந்த ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு 11 டைப்பாக வந்து நான் எக்ஸலில் ரெடி பண்ணி உங்களுக்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தியரி லெக்சரர்ஸ் இருக்கும். நம்பர் 3 வந்துட்டு தியரி டெஸ்ட்டு. நம்பர் 4 வந்துட்டு preliminary டெஸ்ட்டு. நம்பர் 5 ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். நம்பர் 6 1 hour நைட் ட்ரைனிங். நம்பர் 7 இனிஷியல் டிரைவிங் அசஸ்மெண்ட். நம்பர் 8 இனிஷியல் யார்ட் அசஸ்மெண்ட். நம்பர் 9 இண்டிபெண்டன்ட் ஹைவே டிரைவிங் அண்ட் ட்ரைனிங். நம்பர் 10 RTA யார்ட் டெஸ்ட். நம்பர் 11 RTA ரோட் டெஸ்ட். டோட்டலாக வந்துட்டு 11 நம்பர்ஸ் இருக்குங்க. இந்த 11 நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேஜும் வந்துட்டு நீங்கள் கடந்து போகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். நான் அதில் இருக்கிற 11 நம்பர்ஸையும் வந்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன நடக்கும், எப்படி இதெல்லாம் வந்துட்டு கிளியராக நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் நேராக வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுங்கள். அங்கே ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க. டோக்கன் நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு உங்களை கேட்பாங்க எந்த வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு, ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல் அதை பொறுத்து நீங்கள் எந்த லைசன்ஸ் எடுக்க போகிறீங்களோ அந்த லைசன்ஸ். சரிங்களா? நான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கார் தான் எடுத்தேன், லைட் வெயிட் வெஹிக்கிள். ஸோ போன உடனே அதை சொன்னேன். அதுக்கான ப்ரைஸஸ்லாம் அவங்க சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பேக்கேஜ் மாதிரி இருக்கும். பேக்கேஜ்னால் கம்ப்ளீட்டாக ஒரு அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா செப்பரேட்டாக ஒரு கிளாஸ்க்கு, தியரி டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி அது செப்பரேட்டாக ஒரு அமௌண்ட் வரும். சரிங்களா? நான் வந்துட்டு நார்மலாகவே ரெகுலர் கிளாஸே போட்டேன். ரெகுலர் பேக்கேஜ் இல்லாமல் ரெகுலர் கிளாஸே நான் போட்டேன். ஸோ ரெகுலர் கிளாஸ்க்கு வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. எமிரேட்ஸ் ஐடி, இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ என்னோடய எமிரேட்ஸ் ஐடி, பாஸ்போர்ட் காப்பி, இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இது 3மே நான் கொடுத்துட்டேன். என்னோடய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபைல் ஓப்பன் பண்ணாங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கேயே வந்துட்டு ஐ டெஸ்ட் சென்டர் இருந்தது. ஸோ நான் போயிட்டு ஐ டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஐ டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு நேராக வந்து ரிசப்ஷனுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்துட்டு நம்ம நேம் போட்டு ஃபுல்லாக வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணுறது தான் நம்மளோட ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி நம்மளை வந்து ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஐ டெஸ்ட்டுக்கும் ஸ்டார்டிங் வந்து நம்மளோட தியரி டெஸ்ட்டு, அதுக்கு வந்துட்டு நம்மளோட தியரி லெக்சரர்ஸ், டாக்குமெண்ட் ஃபீஸு அதெல்லாம் வந்துட்டு பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைல் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்துட்டு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, சிக்னேச்சர் கேட்பாங்க, எல்லாமே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். ஸோ எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா உங்கள் ஃபைல் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ உங்களோட இமெயிலுக்கு வந்துட்டு அவங்க லெக்சர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வந்ததோட உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா தியரி லெக்சரர்ஸ். தியரி லெக்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாக போயிட்டு அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் போயிட்டு அதை கற்றுக்கலாம். நான் வந்துட்டு ஆன்லைன்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். டோட்டலாக வந்துட்டு 8 லெக்சரர்ஸ் இருக்கும். ஒரு லெக்சரும் இப்படி வந்துட்டு 1/2 hourலேருந்து 1 hour இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் எனக்கு தெரியல. ஒரு லெக்சர் முடித்தா தான் அடுத்த லெக்சர்ஸ்க்கே போகும். அந்த மாதிரி 8 லெக்சர்ஸ் நம்ம முடிக்கணும். நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி தான் தெரியும்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அதை அட்டன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நான் வந்துட்டு ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிவிட்டு அந்த 8 லெக்சர்ஸை முடிச்சிட்டேன். அந்த 8 லெக்சர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் கொஷின் சொல்லிட்டு ஒரு 240 கொஷின் 300 கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் நான். ஏன்னா வந்துட்டு தியரியில் ஃபெயில் ஆகிட்டோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் பே பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டேன் அந்த தியரி லெக்சர்ஸை முடித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. 4லேருந்து 1 வீக்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ பொறுமையாக பார்த்து படித்து எல்லாமே வந்து பாஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம கால் பண்ணி தியரி டெஸ்ட் புக் பண்ணணும். ஸோ கால் பண்ணி புக் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக போயிட்டு கூட நம்ம புக் பண்ணலாம். நம்ம வந்து தியரி டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோன்னா நம்ம வந்துட்டு கால் பண்ணி
இந்த மாதிரி தியரி டெஸ்ட் புக் பண்ணணும்னு சொன்னோன்னா என்ன டைம் அவைலபிள் டைமை அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமை நம்ம புக் பண்ணிவிட்டு தியரி டெஸ்ட்டுக்கு போக வேண்டியதான். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா தியரி டெஸ்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே 10 o'clock உங்களுக்கு தியரி டெஸ்ட்னால் ஒரு ½ hour முன்னாடியே நீங்கள் அங்கே போகிறது பெட்ரு. அவங்களே சொல்லிடுவாங்க, ஒரு 15 minutes முன்னாடியே வர சொல்லிடுவாங்க. நீங்கள் ½ hour முன்னாடியே போயிருங்க. போயிட்டு உங்கள் கையில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. உங்கள் டைம் வரும்போது உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் முன்னாடி அங்கே ஒரு ஸ்மால் ட்ரைனிங் மாரி ஒன்று கொடுப்பாங்க. அது ஒரு ½ hour இருக்கும். அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு தியரி டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தியரி டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். அவுட் ஆஃப் 40ல் நீங்கள் 30 கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்படி 30க்கு கீழே நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா ஃபெயில் பண்ணிடுவாங்க. அகைன் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு தியரி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடி தியரி லெக்சரர்ஸ் படிக்கும்போதே நல்லா எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்டாகவே எல்லாமே படித்து தெரிஞ்சுட்டு கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட் டைமே பாஸ் பண்ணுற மாதிரி. இல்லைனா அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு திரும்ப தியரி டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான், எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் நடக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஸ்பாட்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. ரிசல்ட்டை நீங்கள் வாங்கிட்டு பாஸ்னால் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அப்படி இல்லைனா திரும்ப நீங்கள் போயிட்டு தியரி டெஸ்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தியரி டெஸ்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தியரி டெஸ்ட்டை முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி டெஸ்ட். ப்ரிலிமினரி டெஸ்ட்னால் ஒன்றுமே இல்லைங்க. ப்ரிலிமினரி டெஸ்ட் ஜஸ்ட்டு நீங்கள் தியரி டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் யாருக்கு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஒரு கார் உங்ககிட்ட கொடுத்து ஓட்ட சொல்லுவாங்க. ஸோ ஓட்டும்போது உங்களோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து உங்களோட ட்ரைனிங் ஹவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லை அதே இருக்கலாமா அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு காரை கொடுத்து ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போயிட்டு இப்படி வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, கரெக்டாக போயிட்டு வரீங்களா அப்படின்னு ஜஸ்ட்டு மட்டும் செக் பண்ணுவாங்க. ஃபைனலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் உங்களுக்கு எத்தனை ஹவர்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை ஹவர்ஸ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் ஃபைனல் டெஸ்ட் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க ப்ரிலிமினரி டெஸ்ட். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணால் ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் 2ல் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.